இவருடைய நடவடிக்கை தான் தோன்றித்தனமாக இருக்கிறது, தற்குறித்தனமாக இருக்கிறது. முன்வைக்கிற கருத்துக்களில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. வெறும் பதவி அதிகாரம் என்கிற வேட்கையில் உருவான இயக்கம் இல்லை இது. மாநாடு எதுக்கு போடுறாரு? சீட்டு எவ்வளவு வாங்கலாம்னு பேரம் பேசுவதற்காக, சக்தியை காட்டுவதற்காக இந்த மாநாடு போடுகிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும், போராடும். நாம் யாரையும் காப்பியடிக்கிற அரசியலை கையாண்டதில்லை. 2016 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு புதுச்சேரியில். இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததும் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சார் இல்லையா? 1000 500 2000 1500 செல்லாதுன்னு அறிவிச்சு 2000 அறிமுகப்படுத்தினார். அப்போ 2000 கிடையாது, 1500 ஒழிச்சார். அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சதை எப்படி நாம் புரிஞ்சிட்டோம்னா, அரசமைப்பு சட்டத்திற்கே இவரால் ஆபத்து நேரும் என்று புரிந்து கொண்டோம். இவருடைய நடவடிக்கை தான் தோன்றித்தனமாக இருக்கிறது, தற்குறித்தனமாக இருக்கிறது. அமைச்சரவையை கூட கூட்டி பேசவில்லை, அனைத்து கட்சியினரை கூட்டி பேசவில்லை, அல்லது வல்லுநர்களை அழைத்து பேசவில்லை. அவரே தனிநபராக தொலைக்காட்சி முன்பு தோன்றி திடீரென்று 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று சொல்லுவதன் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது. எனவே இவரால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரும் என்று எப்போது நாம் அறிவித்தோம் என்றால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 புதுச்சேரியில் மாநாடு நடத்தியிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே சிந்தனை தான். 2026 அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை என்ற கருத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நாம் முன்வைக்கிற கருத்துக்களில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை என்பதற்கு இதுவெல்லாம் சான்று. சமகாலத்தில் நம்மோடு களத்திற்கு வந்த எத்தனையோ பல இயக்கங்கள் காணாமலும் போயிருக்கின்றன, வலுவிழந்து நீர்த்தும் போயிருக்கின்றன. ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல், நம் சொந்த கைகளை ஊன்றி கரணம் போட்டு அந்தரத்திலே பந்தல் கட்டுவாயா என்பார்களே, அப்படி அந்தரத்திலே பந்தல் கட்டி இன்றைக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் பரிணாமம் அடைந்திருக்கிறது. அதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த இயக்கத்தின் ஆணிவேர் மதுரை மண்தான் என்பதை என்றென்றைக்கும் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். மரத்தினுடைய அடிமரம் இங்கே தான் இருக்கு. கிளை ஆந்திராவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம். இந்த கிளை, இந்த மரத்தின் கிளை மகாராஷ்டிரா வரையில் கூட நின்றுருக்குது. மகாராஷ்டிராவிலும் கிளை இருக்கு. கேரளாவில் மலையாளத்தில் எழுதுகிறார்கள் விளம்பரம், ஆந்திராவிலே தெலுங்கில் எழுதுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று, கர்நாடகாவிலே கன்னடத்தில் எழுதுகிறார்கள். ஆக இந்த இயக்கம் இன்றைக்கு எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது. யாருடைய ஒத்துழைப்பும், அதாவது ஆதரவும் இல்லாமல், தயவும் இல்லாமல் இந்த இயக்கம் எப்படி வளர்கிறது என்று சொன்னால், இந்த இயக்கத்தின் தேவை மக்களுக்கானதாக இருக்கிறது. மக்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, அன்றாடம் காட்சிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது.
ஆகவே இந்த இயக்கம் மக்களுக்குரிய இயக்கமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்றாலும் கூட இது உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த இயக்கம் முன்னெடுக்கிற போராட்டங்களும் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகளும் தான் காரணம். அதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. என்னதான் மக்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் கூட அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அப்படி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால், உயிரோடு இருக்க வேண்டுமானால் 2 விஷயங்கள் ஒரு இயக்கத்திற்கு தேவை. ஒன்று கொள்கை கோட்பாடு என்கிற உயிர்ப்பாற்றல், இன்னொன்று அதற்கான களமும் பணிகளும் போராட்டங்களும். வெறும் கொள்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கோட்பாட்டை பேசிக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அதற்கான களம் அமைப்பது, அந்த களத்தில் நின்று போராடுவது என்பதுதான் ஒரு இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அடிப்படை தேவைகளுள் ஒன்று. இவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டு பணிகள்னா வெறும் பேர் இல்லை, இது வெறும் அறிவிப்பு கிடையாது. இதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் மக்களை போய் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இதற்காக மக்களிடத்தில் துண்டறிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதற்காக சுவர் விளம்பரங்களை எழுதி கொண்டே இருக்கிறோம். இந்த மாநாடுகள் நடக்கிற போதெல்லாம் விவாதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை திரட்டி போராடி கொண்டே இருக்கிறோம். வெறும் தேர்தலுக்காக உருவான இயக்கம் இல்லை, மக்களின் தேவைக்காக உருவான இயக்கம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற வேட்கையில் உருவான இயக்கம் இல்லை. இது மக்களின் பாதுகாப்புக்காக உருவான இயக்கம். இது பதவிக்கானதல்ல, பாதுகாப்புக்கானது. எப்படியெல்லாம் வேலை செய்தால் ஓட்டு வாங்க முடியும் என்று சிந்திக்காமல், எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்களை பாதுகாக்க முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் தொகுதி பங்கீடு செய்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இல்லை இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம். ஆகவேதான் எத்தனை சுனாமிகள் அடித்தாலும் சேதப்படாமல் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சும்மா அந்த சமூக ஊடகங்களில் சில பேர் வேண்டுமென்றே இப்போ திருமாவளவன்கிட்டலாம் யாரும் இல்லை, யாரும் இல்லை, பதவி மட்டும் நோக்கம் என்று வந்தவர்கள் யாரும் இல்லை, மீண்டும் மீண்டும் சீட்டு வேண்டும் என்று எண்ணி வந்தவர்கள் யாரும் இல்லை, இன்னும் எவ்வளவு வாரலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. எப்போதும் நாங்கள் திருமாவளவனோடு தான் பயணிப்போம். எல்லா காலத்திலும் திருமாவளவனோடு தான் களத்தில் நிற்போம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் மாணவர்கள் என்கிற புரிதலோடு இருக்கிற ஒருவரும் அவர்கள் சொல்வது போல் வெளியேறியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான். நான் இப்போ அண்மையில் வட மாவட்டங்களில் பேசினேன். மதுரைக்கு தெற்கே இருக்கிற தம்பிகள் நான் தேர்தல் காலத்திற்கு முன்பே இயக்கம் ஆரம்பித்த போது என்னோடு வந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆள் கூட இதுவரையிலும் திருமாவளவன் வேண்டாம் என்று பேசியதில்லை, சொன்னதில்லை.
ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள்தான் இன்னும் அந்த பிடிப்போடு உறுதியோடு அதே வீரியத்தோடு என்னை சுற்றி நிற்கிறார்கள். நான் இன்னும் ஒரு மணி நேரம் நின்னா கூட கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். நிதி கொடுக்க 500 1000 500 1000 என்றாவது கொடுத்து கொண்டே இருப்பார்கள் தம்பிகள். எனக்கு நிற்க முடியல. அடுத்து திருநெல்வேலிக்கு போகணும். தோழர்களே, நாம் இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பது தேர்தலுக்காக அல்ல. தேர்தல் முடிந்து விட்டது. அதனால் எவனும் சொல்ல முடியாது. இதை மாநாடு எதுக்கு போடுறாரு, சீட்டு எவ்வளவு வாங்கலான்னு பேரம் பேசுவதற்காக, சக்தியை காட்டுவதற்காக இந்த மாநாடு போடுகிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. கருத்தியல் களத்தில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக நிற்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்று. தோழர்களே, ஆயிரத்தி 1991 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் மதுரை புதூரில் முதலாக நான் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய போது முன்மொழிந்த கொள்கை முழக்கங்களுள் ஒன்றுதான் தமிழ் தேசியம். 91. எத்தனை வருஷம் ஆகுது? 2001, 2011, 2021, 35 வருஷம் ஆகுது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு திருமாவளவன் மதுரை மண்ணில் உச்சரித்த சொல் தான் தமிழ் தேசியம். இடையில நம்ம பேசல, திடீரென்று நாம் சொல்லவில்லை. இப்போ உங்க துண்டறிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க தம்பிங்க. அந்த துண்டறிக்கையில் சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கம் இருக்கிறது. இது நான் எழுதிய முழக்கம். எப்போ எழுதினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதை நினைவு வைத்திருந்து தோழர்கள் அந்த துண்டறிக்கையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியம் தேசியம் மோனைக்காக போட்டதில்லை. கவிதையில் எப்படி வரும், எதுகை மோனைன்னு சா போட்டால் சாவில் அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கும். சாதியம்னா தேசியம் அப்படின்னு வரும். அந்த ஒளி உச்சரிப்பு எதுகை மோனைக்காக போட்டதல்ல, கருத்தியல் முழக்கம் இது. சாதியத்தை வேறறுப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற செய்தி அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி பெருமையை குடிப்பெருமை என்று பெருமைப்பட பேசிக்கொள்கிறார்கள். சாதியை சொல்லு, அப்பதான் நீ தமிழனா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சாதியை வாழ வைப்பதற்காக பேசுகிறார்கள். சாதியை குடிப்பெருமை என்று சாதியை உயிர்ப்போடு வைத்திருக்க துடிக்கிறார்கள். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு பாரதிதாசன் பாடியிருக்கிறார். ஒரு புறம் சாதி ஒழிப்பது, இன்னொரு புறம் தமிழை வளர்ப்பது, ரெண்டும் தான் முக்கியமான பணி, தமிழர்களின் பணி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் யாரும் மேற்கோள் காட்ட மாட்டாங்க. சாதி பெருமையை ஏன் நீங்கள் தப்பாக பார்க்கணும்? சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது, சாதி தான் நம்முடைய அடையாளம், சாதி அவசியம். இப்படி பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். அவர்களும் தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆக தமிழ் தேசியம் என்பது திடீரென்று திருமாவளவன் முன்மொழிந்த ஒரு முழக்கம் அல்ல. திடீரென்று விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் அல்ல. இந்த இயக்கத்தின் கொடியை வடிவமைத்து அதை அறிமுகப்படுத்திய முதல் நாளிலேயே சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை துடைத்து வறுமையை துடைப்போம், பெண் உரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதுதான் ஐவகை முழக்கங்கள். 5 முனை கொண்ட நட்சத்திரம்,
அந்த 5 முனைகளும் ஒவ்வொரு முனையும் ஒரு கொள்கைக்கான களம் அல்லது வியூகம். எங்கள் போராட்டத்திற்கான அல்லது நாங்கள் செய்ய போகிற புரட்சிக்கான வியூகங்களை கட்டமைக்கிற கோட்பாட்டு முழக்கங்கள். அந்த ரைமிங்காக சொன்ன வார்த்தைகளை ஒரு சொல்லில் சொன்னோம்னா சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது வல்லரசிய ஆதிக்க எதிர்ப்பு. இப்போ அமெரிக்கா ஈரான் மேலே படையெடுக்கிறான், ஈராக் மேலே படையெடுக்கிறான் என்றால் அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும், போராடும். சில பேர் கேட்குறான், நீ எதுக்காக ஈரான் விஷயத்தெல்லாம் தலையிடுறான்றான். எங்கள் கட்சி உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு ஏகாதிபத்திய எதிர்ப்பு. நீ ஏன் தமிழை பற்றி பேசணும்? ஏன் தமிழ் பெயர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக தமிழீழத்தை ஆதரிக்க வேண்டும்? ஏன் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிக்க வேண்டும்? ஏன் மேதகு பிரபாகரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும்? ஏனென்றால் எங்கள் இயக்கம் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்கிற அந்த கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் நாம் தமிழ் வாழ்க என்றும் முழக்கமிடுகிறோம், தமிழ் ஈழத்தையும் ஆதரிக்கிறோம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நடத்துகிறோம். யாரையோ பார்த்து நாமும் அதே போல செய்வோம் என்று இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் நம்மை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றுவதுதான் அரசியலை தவிர நாம் யாரையும் காப்பியடிக்கிற அரசியலை கையாண்டதில்லை. கொள்கைகளை பொறுத்தவரையில் எல்லா இயக்கங்களும் ஒரே மாதிரி தான். ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துகிற போது அதிலே நாம் காட்டுகிற தீவிரம் கட்சிக்கு கட்சி மாறுபடும். அதில் இருக்கிற உறுதிப்பாடு தலைமைக்கு தலைமை மாறுபடும். அப்படி பிற இயக்கங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளை கையாளுகிற, மக்களோடு நிற்கிற, மக்களுக்காகவே சிந்திக்கிற ஒரு மக்கள் இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நாம் நெஞ்சுயர்த்தி சொல்ல முடியும்.